மருத்துவம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே உலகத்தளவில் என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இது ஒரு பாமர மக்கள் வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு ரீச் ஆகணும். அதான் முக்கியம். ஏன்னா இங்கே வில்லேஜில் இருக்கிற மக்கள் புத்திசாலி மக்கள். ஆனால் அவங்கள கன்வெர்ட் பண்ணி படிப்பாற்றலா அவங்கள வளர்த்து காத்தினால அவங்களால பேப்பர்லயோ அல்லது வேற நெட்லயோ போய் ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரி தகவல்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்களுக்கு இந்த பார்க்கும் திறன் இருக்கு, கேட்கும் திறன் இருக்கு, மற்ற எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கு. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அளப்பரியாதது புத்திசாலித்தனம் வில்லேஜில் இருக்கிறவங்க. பிகாஸ் அவங்க சைல்ட்ஹுட் அன்கண்டிஷன்டு சைல்ட்ஹுட்டா இருக்கும். அதனால அன்கண்டிஷன்டு சைல்டு பிரைனா இருந்ததுனால அந்த 3 வயசுக்குள்ள அவங்களோட நியூரல் நெட்வொர்க்கிங் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மரத்துல ஏறிருப்பாங்க, ஒரு பாம்பு பிடிச்சிருப்பாங்க, ஒரு பள்ளி அடிச்சிருப்பாங்க. தாய்மார்கள் 2-3 குழந்தை இருந்திருக்கும். அவங்களால அவங்களோட மூளைத்திறன் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுல அன்கண்டிஷன் சைல்ட்ஹுட்ல நார்மலி they have a better intelligence than conditioned child brain. Because child brain if you condition in one direction, you are conditioning the growth of the child intelligence also. இத ஒன்னு செய். அப்ப ஒரு குழந்தை ஒரு சேரை பிடிச்சி இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய அது சென்சோரியல் மோட்டார் ஸ்கில், அதை இழுக்காது அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னமோன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும்னா அட்டெம்ப்டே பண்ணாது. சைக்கலாஜிக்கலி டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் பிரெயின் மெச்சுரேஷன் இந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிடும். அப்போ இன்னொரு விஷயத்தை செய்யற போது அது என்ன இனிஷியேட்டே பண்ணாது. அப்ப அந்த இனிஷியேட் பண்ணலைன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அது எங்கேயுமே முந்தி போய் ஒரு டவுட் கேட்கறதுக்கோ இது ஸ்கூல் லெவல்லையும் இது பாதிப்புகள் ஏற்படுத்தும். நான் இந்த வில்லேஜ் மக்களை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அளப்பரியாதது, அது அகடமிக்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றலோ அல்ல வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டவுன்ல இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூட வசதியோ அவங்களுக்கு இல்லாததுனாலதான் அவங்க அந்த ஸ்டேஜ்லயே அப்படியே டிட்டோரியேட் ஆயிடுறாங்க. ஆனா வேற அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு முறை கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் சோனு, அன்கண்டிஷன் சைல்ட்ஹுட் லிவிங் அப் டு தி ஏஜ் ஆஃப் 3-4 இயர்ஸ், ஈவன் 5 இயர்ஸ் கழிச்சு ஸ்கூல்ல போடுறது கூட ரொம்ப சேஃப்னு சொல்வேன். ஏன்னா அப்பதான் ஆல்மோஸ்ட் தி பிரைன் மெச்சுரேஷன் இஸ் ஓவர். அப்பதான் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த ஸ்கூல்ல கிடைச்சா கூட சைக்கலாஜிக்கலா அப்செட் பண்ணாது. இப்போ நிறைய லேர்னிங் டிசபிலிட்டிஸ், மற்ற பிஹேவியர் ப்ராப்ளம், ஹைப்பர் ஆக்டிவ், அட்டென்ஷன் டெபிசிட், இதெல்லாம் நிறைய வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த வெரி ஏர்லிவுட்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸசைஸ் ஒரு 2 வயசுக்கே கொண்டு டே கேர்லயும் 2 வயசுக்கே ஒரு ஸ்கூல்லையும் கொண்டு போடுற போது பிரெயின் டோட்டலி ப்ரீமெச்சூர்ட். இப்ப நீங்க ஒரு ப்ரீமெச்சூர்ட் குழந்தையா இருந்தாக்கா அதை கொண்டு போய் நீங்க இந்த மாதிரி விடுவீங்களா? ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் டேர்ம் ஆகாம ப்ரீமெச்சூர்ட் நான் வீட்டுல போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி இந்த குழந்தையோட பிரெயின் டோட்டலி ப்ரீமெச்சூர்ட். அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா 5 வயசு 6 வயசுக்கு முன்னாடி எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப ஹைஜீன் முக்கியம், ரொம்ப ஆகாரம் நல்ல முக்கியம். கண்டிஷனிங் த சைல்டு பிரெயின் இருந்தாக்க லேர்னிங் பொட்டன்ஷியலிட்டி குறைஞ்சு போயிடும்.